ஆன்லைன் ட்ரேடிங் மூலமாக யூடியூபர் விஷ்ணு ரூபாய் 1.62 கோடி மோசடி செய்ததாக பதியப்பட்ட வழக்கில் 3 நாள் போலீஸ் காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இது தொடர்பான முழு விவரங்கள். பிரபல யூடியூபரான விஷ்ணுவை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மோசடி வழக்குல கைது செய்து அவரை 3 நாட்கள் போலீஸ் காவல்ல எடுத்து விசாரணையை நடத்தி வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில தற்போது இன்று 3வது நாட்களாக அவரிடம் இந்த விசாரணையானது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தரப்புல நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஆன்லைன் ட்ரேடிங் மோசடியாக 1.5 கோடி ரூபாய் இவர் மோசடி செய்யப்பட்ட வழக்குல தான் தற்போது கைது செய்யப்பட்டு அவர் இந்த விசாரணையை நிகழ்த்தி வருகின்றார். சந்திரசேகர் என்பவர் அளித்த புகாரின் பேர்ல 4% அதிகப்படியான வட்டி தருவதாக கூறி ஆன்லைன் ட்ரேடிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் அதுல வட்டி அதிகமாக தருவதாக கூறி சுமார் 1.5 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்ட வழக்குல மத்திய குற்றப்பிரிவு போலீசார் யூடியூபர் விஷ்ணு அவரது மனைவி உள்ளிட்ட 4 பேர் மீது மோசடி உள்ளிட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்தனர். குறிப்பாக ஏற்கனவே அந்த யூடியூபர் விஷ்ணு என்பவர் அவரது மனைவி அளித்த புகாரின் பேர்ல அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய நிலையில தற்போது மோசடி வழக்கிலையும் யூடியூபர் விஷ்ணுவை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து அவர் இதே போல எத்தனை நபர்களிடம் மோசடி செய்தார் உள்ளிட்ட வாக்குமூலத்தை பெறுவதற்காக தற்போது அவரை 3 நாட்கள் போலீஸ் கஸ்டடி எடுத்து இந்த விசாரணையை நடத்தி வருகின்றனர். எழும்பூர் நீதிமன்றம் அவரை விசாரிப்பதற்காக அனுமதி கொடுக்கப்பட்ட நிலையில அவரிடம் இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்ட இவரிடம் மீண்டும் கைது செய்யப்பட்டு இந்த விசாரணை நிகழ்த்தப்பட்டு வரும் நிலையில இதே போல எத்தனை நபர்கள் இவர் ஏமாற்றி இருக்கிறார், இதே போல எவ்வளவு பேரிடம் இவர் பணம் பெற்று மோசடி செய்துள்ளார் உள்ளிட்ட பல்வேறு வாக்குமூலங்கள் இதன் மூலமாக தெரிய வரும் என போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலமன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.